கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 1:22, மேத்யூ 1:22. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அதாவது மத்தேயு இந்த சுவிசேஷத்தை யூதர்களுக்கு எழுதுகிறார். அதனால இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இதெல்லாம் நடந்ததுங்கிறத மத்தேயு கிட்டத்தட்ட 12 முறை இதை எழுதுகிறார். எப்படி? இதெல்லாம் தீர்க்கதரிசியில் ஏற்கனவே சொல்லப்பட்டது, அது நிறைவேறும்படியாக நடைபெற்றது. நம்ம இந்த வருகிற நாட்களில் இந்த மத்தேயு சுவிசேஷம் பார்க்கும்போது பார்ப்போம். திரும்ப திரும்ப இதை அவர் சொல்லுவார். என்ன காரணம்னா, அவர் எழுதுவது இந்த பழைய ஏற்பாடை படித்து கொண்டிருந்த, பழைய ஏற்பாடை வைத்து கொண்டிருந்த யூதர்களுக்கு தான் எழுதுகிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷ நூட்கள் இருந்தாலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் மாத்திரம் பழைய ஏற்பாடை அதிகமாக சொல்லும். அதாவது மத்தேயு எழுதும்போது பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனத்தை ஏறக்குறைய 60 முறை எழுதுகிறார். 60க்கு மேற்பட்ட வசனங்களை பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து இதில் எழுதி, இதுதான் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது, அது நிறைவேறும்படியாக இது நடைபெற்றது என்று சொல்லக்கூடியதாக. இங்கே இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் ஜனங்களுடைய ஜனங்களை சந்தித்து அவங்க பாவங்களை மீட்டு ரட்சிப்பார், அவர் ஒரு கன்னியினுடைய வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். கிட்டத்தட்ட கர்த்தராகிய இயேசு பிறப்பதற்கு ஒரு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தில், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் 700 வருடங்களுக்கு முன்பாக உரைக்கப்பட்டது. அதனால என்னன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை தெரிந்த இந்த யூதகுல பெண்கள் எல்லாருமே திருமணமாகிற வரைக்கும் அவர்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலா ஏக்கமா ஜெபம் பண்ணது என்னன்னா, நான் அப்படி அந்த இரட்சகரை கொண்டு வந்துட மாட்டேனா? எப்படி? நான் கன்னிகையாக இருக்கிறேன், எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாக எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வந்து விடாதா என்று சொல்லி ஏக்கமாய் வாழ்ந்தவர்கள் அநேகர், ஆயிரக்கணக்கான மக்கள். ஏன்னா இன்றைக்கு நமக்கு இது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யூத குலத்தில் யூத வம்சத்தில் வளர்ந்த அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன, இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியினுடைய வயிற்றில் பிறக்க போகிறார். அப்போ நான் திருமணமாகி என் கணவனோட உடலுறவு கொள்ளுவதற்கு முன்னாடி, ஐயோ என் வயிற்றில் கர்த்தர் அந்த இரட்சகர் பிறந்துட மாட்டாரா, அந்த இரட்சகரை சுமக்கிற பாக்கியத்தை நான் பெற்ற மாட்டேனா, அந்த இரட்சகரை என்னுடைய வயிற்றிலிருந்து நான் கொண்டு வந்துட மாட்டேனா என்று சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம் அநேகருக்கு உண்டு. அதனால தான் தேவதூதன் மரியாளை பார்க்கும்போது மரியாளை பார்த்து என்ன சொல்லி வாழ்த்துகிறார்? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு கிருபை. எத்தனையோ பேர் இருந்தாங்க, அத்தனை பேருக்கு மத்தியில் மரியாள் ரொம்ப தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு அதன் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தாங்க. அதன் மூலமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் அவர்களை உபயோகப்படுத்தினார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு. ஆனால் இன்றைக்கு எங்கே இருக்கிறாரு? இந்த செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிற எனக்குள்ளும், இந்த செய்தியை கேட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்குள்ளும் இருக்கிறார். எப்படி? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் பிறந்த இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்குள்ளே பிறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, அன்றைக்கு ஆண்டவரே கிறிஸ்து எனக்குள்ளே பிறந்து விட மாட்டாரா என்று மரியாளை போல ஏங்கி தவித்தவர்கள் அநேகர் இன்றைக்கும் ஆண்டவரை நான் தெரிந்து கொள்ள மாட்டேனா, எனக்கு அந்த உண்மையான தெய்வம் யார் என்று தெரியாதா என்று ஏங்கி தவிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. எப்படி? நான் எப்படியாவது அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதா, உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்போ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மற்றவருடைய இதில் பிறக்கணும்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் பிறக்கணும்னா, அதற்கு நீங்களும் நானும் அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை, அந்த சுவிசேஷத்தை சுமந்து மற்றவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய மக்களாக வரணும்.
அப்போ எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள்ள பிறந்த இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்குள்ள பிறக்கணும்னா அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்வீங்களா? அவர்களுக்கும் இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் உண்மையுள்ள தேவன், அவர்தான் நம்மை ரட்சிக்க வந்த இரட்சகர் என்ற செய்தியை சொல்லி அவர்களுக்குள்ளும் கிறிஸ்து பிறக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுப்பீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ மரியாள் ஒரு பாக்கியவதியாக அன்று இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்டால், இன்றைக்கோ ஆயிரம் மக்கள் எங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கக்கூடியதாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் லட்சாதி லட்சம் மக்கள் உம்மை அறியாமல் இருக்கிறாங்க. இதை நாங்கள் எழும்பி உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்குள்ளும் கிறிஸ்து பிறக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.